ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ப்ரான் மசாலா தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டைப்பில் இதில் வந்து ப்ரான் தொக்கு, அதாவது இறால் தொக்கு, இறால் கிரேவி, இறால் மசாலான்னு சொல்லி செய்வாங்க. ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இறால் தொக்கு, அதாவது இறால் கிரேவி மாதிரி தாங்க நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ வாங்க இதுக்கு என்னென்ன தேவை, எந்த மெத்தடில் செய்யணும்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இறாலை வந்து க்ளீன் பண்ணிடலாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த குடல் இருக்கும் மேலே முதுகு தண்டில், அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வர இறால் இந்த மாதிரி இருக்குங்க. இது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வாட்டரில் 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா வலிக்கிட்டு போவோம் கையில் க்ளீன் பண்ணுறப்போ. ஸோ 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் விரலால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே அந்த முதுகில் பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இந்த இறாலோட குடல்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடணும். கிளியராக நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபிங்கர்ஸால், அதாவது விரலால் இந்த மாதிரி பாருங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த நரம்பு மாதிரி மெலிசாக வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணினா அவ்வளோதான். ஸோ மற்றபடி வந்து மேலே தோலெல்லாம் வந்து அவங்க வந்து கடையிலே வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த நரம்பு மட்டும் தான் நான் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அது மட்டும் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா மஞ்சத்தூள் வந்து கவிச்ச வடை இதுவும் வந்து ஸ்மெல் அடிக்காது. மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசினி, அதாவது வந்து ஆன்டிபயோட்டிக்கு. ஸோ இதில் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி 2-3 தடவை குலுக்கி விட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ 4-5 தடவை இறாலை பொறுத்த வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டால் தான் அதில் வந்து எதுவும் ஸ்மெல் இருக்காதுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இறால் ஒரு கடல் வாழ் உயிரினம்னு சொல்லுவாங்க. ஸோ மீன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் என்ன சத்து இருக்கோ அதே சேம் தான் இதில் வந்து ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. இதில் இறாலில் கூந்தல் வளர்ச்சிக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணுகளுக்கும் ரொம்ப நல்லது. இதில் பார்த்திங்கன்னா ஒமேகா டி ஃபாலிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் கூந்தல் எல்லாம் நல்லா கருன்னு அடர்த்தியாக நல்லா வந்து முடி நீண்டு வளரணுன்னா நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் 2 தடவை, மந்த்லி 2 டைம் மாதிரி இந்த மாதிரி இறாலை வந்து சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்கலாம். நீங்களும் வந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி. ஸோ நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் எல்லாம் எதுவும் இருக்காது. உங்கள்கிட்ட வினிகர் இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg எடுத்துருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் நான் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இறாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சில்ட்ரன்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சில்ட்ரன்ஸ் மைண்ட் வந்து நல்லா வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி மெத்தட் பார்த்துடலாம். செய்கிறதுக்கு என்னென்ன மசாலான்னு சொல்லி குயிக்காக பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன்னு. நான் இன்றைக்கி வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் காரம் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் மல்லித்தூள், பட்டை, லவங்கம், 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் மஞ்சத்தூள். இது மட்டும்தான் இதுக்கு தேவை. தக்காளி தனியாக வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இதை ப்ரானை ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ப்ரானை எல்லாம் ஃப்ரையும் பண்ணக்கூடாது, நல்லா வேக வைக்கவும் கூடாது, லப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மசாலாவில் லாஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். எடுத்து தனியாக வச்சிடலாம். எல்லாம் நான் வந்து 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் ஜீரகம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 ஸ்பூன்னு. ஸோ இப்போ வந்து பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து நாங்கள் அரைச்சி போடுறதில்ல, அப்படியே மசாலாவை ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு அதிகெல்லாம். ஸோ இப்போ கட் பண்ணி வச்சா 3/4 ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம், 1/4 வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது நல்லா வந்து ரெட்டிஷாக ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கறி லீவ்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போடுங்க, நல்லாயிருக்கும் இந்த ஸ்மெல்லு. இந்த கிரேவிக்கு நல்லா வதங்கட்டும். தேவையான 2 தக்காளி நான் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் நைஸாக. ஸோ இது பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் காமிக்கல, நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி. ஸோ கொத்தமல்லி தலையும் நான் வந்து இன்றைக்கி டிஸ்பிளேயில் காமிக்கல, நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பொடிசாக வந்து 2 தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ நிறையாவும் ஆட் பண்ணால் புளிப்பாயிடும். ஸோ 2 தக்காளியே போதுமானது தான் உங்களுக்கு. ஸோ வெங்காயம் நல்லா இப்போ வதங்கியிருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து கட் பண்ணி வச்ச தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 1/2 ஸ்பூன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மிச்சம் இருந்த அந்த வெங்காயமே இதில் சேர்த்திட்டேங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளி அப்புறம் கொத்தமல்லி, இது 3 மட்டும் நான் வந்து கிளிக் ஆகல கேமராவில். ஸோ நீங்கள் இது 3ம் ஆட் பண்ணிக்கோங்க மசாலாவோட. ஸோ இப்போ வந்து கட் பண்ணி வச்ச இந்த தக்காளியும் இதில் ஆட் பண்ணி தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். ஸோ நல்லா வந்து தக்காளி வந்து வதங்கி வரட்டுங்க. எந்த அளவுக்குன்னா நல்லா இது கூழ் மாதிரி ஆகணும், நல்லா மேஷாக வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சிம்மில் நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஸோ நல்லா வதங்கிக்கும். ஸோ மசாலா எல்லாம் நல்லா வதங்கின வாட்டி அப்புறம் ஆட் பண்ணிக்கலாங்க.
ஸோ இதில் வந்து இப்போ நான் ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணேன். ஸோ இப்போவே ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். மாதிரி மேஷ் ஆகிற மாதிரி, அதாவது நல்லா வதக்கிக்குங்க. அப்புறம் நாங்கள் வந்து நல்லா வதங்கின வாட்டி மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பிரானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரியும் சில்ட்ரன்ஸ்க்கு வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. கண் பார்வை நல்லா தெளிவாகும். இது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் சில்ட்ரன்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருப்பாங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து எடுத்து வச்ச மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், பெப்பர் தூள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவும் வந்து அரைச்சி போடலங்க, அப்படியே தான் போட போகிறோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. சப்பாத்தி, பூரி, சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கிக்கலாம். ஸோ பிரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியும் சில்ட்ரன்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம். சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஞாபக மருதியே வராது. ஸோ அவங்க வந்து நல்லா கான்சன்ட்ரேஷனாக இருப்பாங்க படிப்பில். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க தலைமுடி வளர்ச்சிக்கு. அப்புறம் கண்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து ஒமேகா 4, அதாவது நான் முதலே சொல்லியிருக்கேன் ஒமேகா 3 அந்த அமிலம் இருக்குதுன்னு சொல்லியே. ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ தேவையான அளவு இதில் வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப வந்து ரிச் ப்ரோட்டீன் இருக்குங்க, அதாவது புரதச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ வளர்கிற பிள்ளைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அது தேவைங்க ப்ரோட்டீனு. ஸோ நீங்கள் வந்து ஒரு மந்த்லி ஒரு 2 டைமும் அவங்களுக்கு வந்து இந்த ஹேபிட் பண்ணிங்கன்னா, சாப்பிட்ற பழக்கம் பண்ணிங்கன்னா அவங்க மைண்டும் நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா வந்து படிப்பும் நல்லா வந்து வரும். பாருங்கள் கொதிச்சிட்டு வருது. ஸோ பச்சை ஸ்மெல் எதுவும் இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். தென் அப்புறம் வந்து எடுத்து வச்ச அந்த க்ளீன் பண்ணி வச்ச ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். டைமில் நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணுறேங்க. ஸோ நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. நல்லா கிரேவி திக்காகிடுச்சுங்க, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்மியாக சூப்பராக நல்லா இருக்குங்க. ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் தாங்க ப்ரான் ஆட் பண்ணணும். ஸோ இது லாஸ்ட்டு தான் இந்த கிரேவி எல்லாம் நல்லா திக்கு கன்சிஸ்டன்சியில் வந்த வாட்டி தான் நாங்கள் ப்ரானை ஆட் பண்ணோங்க. ஸோ இது ப்ரான் போட்டு ஒரு நீங்கள் 5 நிமிஷம் வந்து ஸ்லோவில் வச்சா போதும். ரொம்ப எல்லாம் நீங்கள் வந்து இது கரைச்சி விடக்கூடாது, அப்புறம் வந்து உடஞ்சிடும். ஸோ அலேக்காக நீங்கள் வந்து திருப்பி விட்டாலே போதும். ஸோ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பால் போட்ட உடனே இந்த மாதிரி கொஞ்சம் வந்து லூஸாக வருங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் வந்து திருப்பி விட்டு அதுக்கப்புறம் 2 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுடுங்க. அந்த கிரேவி எல்லாம் நல்லா வந்து அதோட கம்பைன் ஆகிடும் இறாவோட. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா திக்காக இருந்தால், ரைஸுக்கு கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. அதே வந்து சப்பாத்திக்கு நீங்கள் பூரிக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வந்து தின்னாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான டேஸ்ட்டான ப்ரான் கிரேவி மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் சுவையான ப்ரான் கிரேவி, அதாவது இறால் மசாலா தொக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.